டாவின்சி கோட் பை டான் பிரவுன். அத்தியாயம் 101. தனிமைப்பட்டிருந்த மைய மண்டபத்தில் உயர்ந்திருந்த வளைமுகடுக்கு கீழே நின்றிருந்த ராபர்ட் லெங்டன் லீ டீப்பிங் வைத்திருந்த துப்பாக்கியின் குழலை பார்த்தபடி இருந்தார். ராபர்ட், நீ என்னுடன் இருக்கிறாயா அல்லது எனக்கு எதிராக இருக்கிறாயா? அந்த ராஜவம்ச வரலாற்றாசிரியரின் குரல் அமைதியுற்றிருந்த லெங்டனின் மனதில் எதிரொலித்தது. அதற்கு சரியான பதிலை சொல்லிவிட முடியாது என்று லெங்டனுக்கு தெரியும். ஆம் என்றால் அவர் சோஃபியாவை கைவிட வேண்டியிருக்கும். இல்லை என்றால் அவர்கள் இருவரையும் கொல்வதைத் தவிர டீப்பிங்கிற்கு வேற வழியில்லை. வகுப்பறையில் இத்தனை வருடங்கள் தான் வகுப்பெடுத்த அனுபவத்தில் துப்பாக்கி முனைக்கு முன்னால் அதை செய்ய வேண்டிய கட்டாயம் லெங்டனுக்கு ஏற்பட்டதில்லை. ஆனால் இந்த வகுப்பறை முரணியலான கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தை அவருக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. கேள்விக்கு சரியான பதில் இல்லை என்றால் அதற்குன்ற எதிர்வினை ஒன்றே ஒன்றுதான், ஆம் அல்லது இல்லை என்பதற்கு இடையே உள்ள இருண்ட பகுதி. அமைதி தன்னுடைய கையில் இருந்த கிரிப்டெக்ஸை பார்த்த லெங்டன் மெதுவாக நடக்கத் தொடங்கினார். தன்னுடைய கண்களை உயர்த்தாமலேயே அவர் பின்னோக்கி சென்றார். அந்த அறையில் பறந்து கிடந்த வெற்று பகுதிகளுக்கு சென்றார். சமநிலை தளம். கிரிப்டெக்ஸையே உற்று பார்த்து கொண்டிருந்த அவரது கவனம் டீப்பிங்கிற்கு ஒத்துழைப்பிற்கான சமிக்கையாகவும் அவருடைய மௌனம் சோஃபியாவை தான் கைவிட மாட்டேன் என்று அவளுக்கு சொல்வதைப் போலவும் இருந்தது. சிந்திக்க தேவையானதெல்லாம் நேரம்தான் சிந்திப்பது. அதை தான் செய்ய வேண்டும் என்று டீப்பிங் விரும்புகிறாரோ என்று லெங்டன் சந்தேகப்பட்டார். அதனால்தான் அவர் இந்த கிரிப்டெக்ஸை என்னிடம் கொடுத்திருக்கிறார். இதன் மூலம் என் முடிவின் கணத்தை என்னால் உணர முடியும். கிராண்ட் மாஸ்டரின் கிரிப்டெக்ஸை தொடுவதால் அதன் உள்ளே இருக்கும் விஷயத்தின் முக்கியத்துவத்தை லெங்டன் உணர்ந்து கொள்வார். கல்வித்துறை சார்ந்த அவருடைய ஆர்வம் மற்ற எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் செய்துவிடும். அந்த கற்சாவியை திறப்பதில் தோல்வியடைந்தால் அதன் வரலாறே தொலைந்து போய்விடும் என்று அவரை உணர வைக்கத்தான் அந்த பிரிட்டிஷ் வரலாற்று ஆசிரியர் கிரிப்டெக்ஸ் லெங்டன் கையில் கொடுத்திருக்கிறார். அந்த அறையின் நடுவில் சோஃபியா துப்பாக்கி முனையில் நிற்க அவளை காப்பாற்றுவதற்கு தனக்கு மிச்சமிருக்கும் ஒரே நம்பிக்கை அந்த கிரிப்டெக்ஸின் கடினமான பாஸ்வேர்டை கண்டுபிடிப்பதுதானோ என்று லெங்டன் அச்சம் கொண்டார். என்னால் இந்த வரைபடத்தை விடுவிக்க முடிந்தால் டீப்பிங் பேரம் பேசுவார். இந்த கடினமான வேலையை செய்ய அவருடைய மனதை கட்டாயப்படுத்துவார். தொலைவில் இருந்த ஜன்னல்களை நோக்கி லெங்டன் மெதுவாக நகர்ந்தார். நியூட்டனின் கல்லறையில் இருக்கும் எண்ணிக்கையற்ற வானியல் உருவங்களை கொண்டு தன் மனதை நிரப்பினார். கல்லறையில் இருக்கும் கோலத்தை தான் நீ தேடிக்கொண்டிருக்கிறாய். அது ரோஜா சதையும் கருவுற்ற கல்லறையும் பற்றி பேசுகிறது. மற்றவர்களுக்கு தன் முதுகை காட்டியபடி நின்றிருந்த லெங்டன் மேல் நோக்கி செல்லும் ஜன்னல்களை நோக்கி நடந்தார். கரைப்படிந்திருக்கும் மொசாக்குகளில் தனக்கு உதவியாக ஏதேனும் கிடைக்குமா என்று பார்த்தார். எதுவும் இல்லை. சோனியரை போல சிந்திப்பார். தன்னை விரைவுபடுத்திய அவர் கல்லூரி பூங்காவை நோக்கி தன் பார்வையை செலுத்தினார். அவர் நம்பிக்கை வேண்டியதெல்லாம் நியூட்டனின் கல்லறையில் இருக்கும் கோலம் என்பதைத்தானா? நட்சத்திரங்கள், வால் நட்சத்திரங்கள் மற்றும் கிரகங்கள் ஆகியவை விழுந்து கொண்டிருக்கும் மழையில் மின்னின. ஆனால் லெங்டன் அவற்றையெல்லாம் தவிர்த்தார். சோனியர் என்றும் அறிவிலார் அல்ல. அவர் மனிதத்தன்மை, ஓவியம் மற்றும் வரலாற்றை போற்றுபவர். புனித பெண்மை, சார்லிஸ், ரோஜா, தடை செய்யப்பட்ட மேரி மேக்தலின், தேவதையின் வீழ்ச்சி, புனித கோப்பை. புராணிகரமானது புனித கோப்பையை ஒரு குரூரமான மனைவியாக சித்தரித்திருக்கிறது. நிழல்களில் நடமாடுபவளாக, காதுகளில் கிசுகிசுப்பவளாக, ஒரே ஒரு நடையில் உங்களை தூண்டி மூடுபனியில் மறைய செய்பவளாகவும் சித்தரித்திருக்கிறது. சடசடவென ஆடிக்கொண்டிருக்கும் கல்லூரி பூங்காவிலுள்ள மரங்களை உற்று நோக்கிய லெங்டன் அவளுடைய வேடிக்கையான இருப்பை உணர்ந்து கொண்டார். அதற்கான குறிப்புகள் எங்கும் நிரம்பியிருந்தன. மூடுபனியில் இருந்து எழும் மங்கிய உருவத்தைப் போல் பிரிட்டின் பழைய ஆப்பிள் மரம் 5 பட்டை இலைகளோடு பூத்து குலுங்கியது. எல்லாம் வீனஸை போல் ஒளி வீசியது. அந்த தேவதை இப்பொழுது இந்த பூங்காவில்தான் இருக்கிறாள். அவள் இந்த மழையில் நடனமாடிக்கொண்டிருக்கிறாள். காலங்கள் பற்றிய பாடலை பாடிக்கொண்டிருக்கிறாள். ஞான மரமானதுதான் அடைய முடியாத கோட்டிற்கு வெளியே வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை லெங்டனுக்கு நினைவுபடுத்துவதைப் போல
மொக்குகளால் ஆன மரங்கள் பின்னாலிருந்து ரகசியமாக எட்டி பார்த்தன. அந்த அறையில் மையப்பகுதியில் ஜன்னலுக்கு வெளியே மழை சாரலுக்கு கீழே லெங்டன் உற்று பார்த்து கொண்டிருப்பதை சர்லி டீப்பிங் நம்பிக்கையுடன் கவனித்துக் கொண்டிருந்தார். நான் நம்பியபடியே அவர் திரும்பி வருவார் என்று டீப்பிங் நினைத்து கொண்டார். சில சமயங்களில் புனித கோப்பைக்கான சாவி லெங்டனிடம் இருந்திருக்குமோ என்று டீப்பிங் சந்தேகப்பட்டிருக்கிறார். லெங்டன் சோனியரை சந்திக்க திட்டமிட்டிருந்த அதே இரவில் டீப்பிங்கும் செயலில் இறங்கியது எதேச்சை நிகழ்வாக தெரியவில்லை. அந்த காவலரை கவனித்தவரை லெங்டன் அவர் தனியாக சந்திக்க வேண்டும் என்று ஆவலோடு விரும்பியதற்கு ஒரே ஒரு காரணம்தான் இருக்க முடியும். லெங்டனின் புதிரான கையெழுத்து பிரதி சிலுவை மடத்தின் நரம்புகளை சீண்டிவிட்டது. அந்த உண்மையால் லெங்டன் அதிவுற்றார். சோனியர் அது வெளிப்படுவதை நினைத்து அச்சமுற்றார். லெங்டனை கிராண்ட் மாஸ்டர் அழைத்தது அந்த விஷயத்தை பற்றி வெளியே மூச்சுவிடாமல் இருக்க செய்யத்தான் என்று டீப்பிங் நிச்சயம் உணர்ந்திருக்கிறார். அந்த உண்மை நீண்ட காலமாகவே மௌனிக்க செய்யப்பட்டிருக்கிறது. தான் விரைந்து செயல்பட வேண்டும் என்பது டீப்பிங்கிற்கு தெரியும். சிலாஸின் தாக்குதல் 2 இலக்குகளை நிறைவேற்றும். அது லெங்டனை அமைதியடை செய்யும், சோனியரின் முயற்சியை தடுக்கும். கர்ச்சாவி டீப்பிங்கின் கைக்கு வந்தவுடன் டீப்பிங்கிற்கு தேவைப்படுவதால் அவர் லெங்டனை தன் வேலைக்கு வைத்துக் கொள்வார். சோனியரையும் சிலாஸையும் சந்திக்க வைப்பதற்கான மரண ஏற்பாடு மிக சுலபமானது. சோனியரின் ஆழ்ந்த அச்சங்களை பற்றி எனக்கு உள்ளிருந்து தகவல் கிடைத்திருக்கிறது. நேற்று மதியம் அந்த காவலரை தொலைபேசியில் அழைத்த சிலாஸ் ஓர் அதிருப்தியுற்ற மதகுருவை போல் காட்டிக்கொண்டான். சோனியர் அவர்களே, என்னை மன்னியுங்கள். நான் உங்களிடம் உடனடியாக பேசியாக வேண்டும். மன்னிப்பின் புனித தன்மையை நான் மீறக்கூடாது. ஆனால் இந்த விஷயத்தில் நான் அதை செய்தே ஆக வேண்டியிருக்கிறது. உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களை கொன்றதாக சொல்லிக்கொண்ட ஒருவருக்கு நான் இப்பொழுது பாவ மன்னிப்பு அளித்தேன். சோனியர் சற்று துணுக்குற்றாலும் சந்தேகத்துடனே இதை அணுகினார். என்னுடைய குடும்பத்தினர் ஒரு விபத்தில் இறந்து போனார்கள். காவல்துறை அறிக்கை அப்படித்தான் சொல்கிறது. ஆமாம், கார் விபத்துதான் என்ற சிலாஸ் தூண்டிலை வீசினான். நான் பேசிய மனிதன் என்னிடம் தான் அந்த காரை வேண்டுமென்றே சாலையிலிருந்து ஆற்றில் தள்ளியதாக ஒப்புக்கொண்டிருக்கிறான். சோனியர் மௌனமானார். சோனியர் அவர்களே, அந்த மனிதன் பேசிய விதம் இப்பொழுது உங்களுடைய பாதுகாப்புக்கு குந்தகம் ஏற்படுவதைப் போல் இருந்ததால்தான் உங்களை தொலைபேசியில் அழைத்தேன். அந்த ஆள் உங்களுடைய பேத்தி சோஃபியாவின் பெயரையும் குறிப்பிட்டான். சோஃபியாவின் பெயரை குறிப்பிட்டது அவருள் ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்தியது. அந்த காவலர் செயலில் குதித்தார். சோனியருக்கு தெரிந்த பாதுகாப்பான இடத்தில் சிலாஸ் தன்னை வந்து பார்க்க வேண்டும் என்று அவர் அவனுக்கு கட்டளையிட்டார். அது அவருடைய லுவார் மியூசிய அலுவலகம். பிறகு சோஃபியாவுக்கு போன் செய்த அவர் அவளுக்கு ஆபத்து ஏற்படலாம் என்று எச்சரித்தார். ராபர்ட் லெங்டனை சந்திப்பது உடனடியாக கைவிடப்பட்டது. லெங்டன் இப்போது சோஃபியாவை விட்டு அறையின் அந்த பக்கத்திற்கு விலகியிருக்கிறார். அந்த இருவரையும் தான் வெற்றிகரமாக பிரித்துவிட்டதை டீப்பிங் உணர்ந்தார். சோஃபியா நெவ்யூ பணிய மருத்துவளாகவே காணப்பட்டாள். ஆனால் லெங்டனுக்கு அதன் வீரியம் தெளிவாக தெரிந்தது. அவர் அந்த பாஸ்வேர்டை கண்டுபிடிக்க முயற்சித்துக் கொண்டிருந்தார். புனித கோப்பையை கண்டுபிடித்து அவளை இந்த கட்டுதலையில் இருந்து விடுவிக்க வேண்டியது எவ்வளவு முக்கியம் என்பதை அவர் தெரிந்து கொண்டார். அவர் அதை திறக்க மாட்டார் என்றால் சோஃபியா உறைந்த குரலில். அவரால் முடியும் என்றால் கூட சோஃபியாவை துப்பாக்கி முனையில் வைத்தபடியே டீப்பிங் லெங்டனை உற்று நோக்கினார். அவர் அந்த ஆயுதத்தை பயன்படுத்தப் போவது உறுதி என்று நினைத்து கொண்டார். இருதாந்தால் அந்த யோசனை அவரை படுத்தியது. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால்தான் அதற்கு தயங்க மாட்டேன் என்பது அவருக்கு தெரியும். சரியானபடி செய்வதற்கான எல்லா வாய்ப்புகளையும் நான் அவளுக்கு தந்துவிட்டேன். அந்த புனித கோப்பை நம் எல்லோரையும் விட மிக பெரியது. அதே கணத்தில் லெங்டன் ஜன்னலில் இருந்து திரும்பினார். அந்த கல்லறை என்றார் சட்டென்று. தன்னுடைய கண்களில் நம்பிக்கை மின்ன அவர்களை நோக்கினார். நியூட்டனின் கல்லறையில் அதை எங்கே தேட வேண்டும் என்று எனக்கு தெரிந்துவிட்டது. ஆம், என்னால் பாஸ்வேர்டை கண்டுபிடிக்க முடியும் என்று நினைக்கிறேன். டீப்பிங்கின் மனம் காற்றில் மிதந்தது. எங்கே ராபர்ட், சொல்லு. சோஃபியா அச்சத்துடன் கத்தினாள். வேண்டாம் ராபர்ட், நீங்கள் அவருக்கு உதவப் போவது இல்லைதானே? லெங்டன் ஒரு தீர்மானத்தோடு அவர்களை நெருங்கினார்.
அந்த கிரிப்டெக்ஸை அவருக்கு முன்னால் பிடித்து கொண்டார். இல்லை என்ற அவரின் கண்கள் டீப்பிங்கை நோக்கி திரும்பும்போது கெட்டிப்பட்டன. அவர் உன்னை போக விடும் வரை சொல்ல மாட்டேன். டீப்பிங்கின் நம்பிக்கை இருளடைந்தது. நாம் நெருங்கிவிட்டோம் ராபர்ட். என்னுடன் விளையாடத் தொடங்க வேண்டாம். விளையாட்டு அல்ல என்றார் லெங்டன். அவளை போக விடுங்கள். பிறகு நான் உங்களை நியூட்டனின் கல்லறைக்கு அழைத்துச் செல்கிறேன். நாம் இருவரும் சேர்ந்தே கிரிப்டெக்ஸை திறக்கலாம். நான் எங்கும் போக மாட்டேன் என்றாள் சோஃபியா. அவளுடைய கண்கள் ஆக்ரோஷத்தால் நிரம்பியிருந்தன. அந்த கிரிப்டெக்ஸை எனக்கு என் தாத்தா கொடுத்தது. அதை திறக்க உங்களுக்கு உரிமை இல்லை. அச்சமடைந்த லெங்டன் முன்னோக்கி வந்தார். சோஃபியா, தயவு செய்து நான் சொல்வதை கேள். நீ இப்பொழுது ஆபத்தில் இருக்கிறாய். நான் உனக்கு உதவி முயற்சி செய்கிறேன். எப்படி? என்னுடைய தாத்தா காப்பாற்றிய முயற்சி செய்து உயிரை விட்ட ரகசியத்தை வெளிக்கொண்டு வரவா? அவர் உங்களை நம்பினார் ராபர்ட். நானும் உங்களை நம்பினேன். லெங்டனின் நீல கண்கள் இப்போது திகிலடைந்து காணப்பட்டன. டீப்பிங் குறுக்கே வரவில்லை. ஆனால் அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் எதிராக ஒருவர் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து புன்னகைத்தார். துணிச்சலாக இருக்க லெங்டன் எடுக்கும் முயற்சிகள் மற்ற எல்லாவற்றையும் விட பைத்தியக்காரத்தனமாக இருந்தது. வரலாற்றின் மிகப்பெரிய ரகசியங்களில் ஒன்றை வெளிப்படுத்தும் முயற்சியில் இந்த தேடுதலுக்கு சற்றும் உதவாத ஒருத்தியோடு பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறார். சோஃபியா, லெங்டன் மன்றாடினார். தயவு செய்து இங்கிருந்து போ. அவள் தலையை ஆட்டினாள். அந்த கிரிப்டெக்ஸை என் கையில் கொடுத்தாலோ அல்லது இந்த தரையில் அதை வீசி எறிந்து உடைத்தாலோ தவிர நான் அப்படி செய்ய மாட்டேன். என்ன என்றார் லெங்டன். ராபர்ட், தன்னை கொன்றவனின் கைகளில் அது இருப்பதை என் தாத்தா பார்ப்பதை காட்டிலும் அதை நிரந்தரமாக அழித்துவிடவே நினைத்திருப்பார். சோஃபியாவின் கண்கள் ஏற்கனவே கண்ணீரால் நிரம்பியிருப்பதைப் போல் இருந்தது. ஆனால் அப்படி இல்லை. அவள் பின்னால் திரும்பி நேருக்கு நேர் டீப்பிங்கை பார்த்தாள். வேண்டுமென்றால் என்னை சுட்டுக் கொல்லுங்கள். என்னுடைய தாத்தா காப்பாற்றிய சொத்தை உங்களிடம் விட்டுத்தர மாட்டேன். ரொம்ப நல்லது. டீப்பிங் துப்பாக்கியால் குறிவைத்தார். வேண்டாம் என்று கத்திய லெங்டன் கிரிப்டெக்ஸை இருந்த தன் கையை உயர்த்தி அதை அந்த தரையில் போட்டுவிடப் போவதைப் போல் வைத்திருந்தார். லீ, நீங்கள் அப்படி நினைத்தால் கூட நான் இதை கீழே போட்டு விடுவேன். டீப்பிங் சிரித்தார். இந்த வித்தையெல்லாம் ரேமியிடம்தான் பலிக்கும், என்னிடம் அல்ல. உன்னை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். அப்படியா லீ? ஆமாம், எனக்கு தெரியும். உன்னுடைய குளிர்ந்த தலையை சரி செய்து கொள் நண்பா. இதற்கு எனக்கு சில நொடிகள்தான் ஆகும். ஆனால் நீ பொய் சொல்கிறாய் என்பதை என்னால் பார்க்க முடிகிறது. அந்த பதில் இருக்கும் நியூட்டனின் கல்லறையில் அது எங்கே இருக்குதென்று உனக்கு தெரியாது. உண்மையாதானா ராபர்ட்? அந்த கல்லறையில் எங்கே பார்க்க வேண்டும் என்று உனக்கு தெரியுமா? தெரியும். லெங்டனின் கண்களில் இருந்த தயக்கத்தை அவர் மறக்க முயற்சித்தார். ஆனால் லீ பார்த்துவிட்டார். இங்கே ஒரு பொய் உலாவுகிறது. ஓர் அவசர கதியிலான பைத்தியக்காரத்தனமான திட்டம். சோஃபியாவை காப்பாற்ற. ராபர்ட் லெங்டன் குறித்து டீப்பிங் முற்றிலும் அதிருப்திக்கு உள்ளானார். நான் ஒரு தனிமை வீரன். மதிப்பற்ற ஆன்மாக்களால் சூழப்பட்டிருக்கிறேன். அந்த கற்சாவியின் ரகசியத்தை நானே வெளிக்கொண்டு வருகிறேன். லெங்டனும் நெவியும் இப்போது டீப்பிங்கிற்கு வெறும் அச்சுறுத்தல்கள் மட்டும்தான். கூடவே புனித கோப்பைக்கும் அதற்கான தீர்வு மிகவும் வலிமிகுந்ததாக இருக்கப் போகும் சூழ்நிலையில் தன்னால் தெளிவான மனசாட்சியுடன் அதை செய்து முடிக்க முடியும் என்பது அவருக்கு தெரியும். இப்போதிருக்கும் ஒரே சவால் என்னவென்றால் லெங்டனை அந்த கற்சாவியை கவனமாக கீழே வைக்க செய்வதுதான். அப்படி செய்துவிட்டால் டீப்பிங் இந்த விளையாட்டை பாதுகாப்பாக முடித்து விடுவார். நம்பிக்கைக்கு அடையாளம் என்ற டீப்பிங் சோஃபியாவிடமிருந்து துப்பாக்கியை கீழே இறக்கினார். கற்சாவியை கீழே வை, நாம் பேசலாம். தன்னுடைய பொய் தோற்றுவிட்டது என்று லெங்டனுக்கு புரிந்துவிட்டது. டீப்பிங்கின் முகத்திலிருந்து கடுமை மெல்ல குறைந்து வருவதை அவரால் பார்க்க முடிந்தது. அந்த தருணம் அவர்களை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இதை நான் கீழே வைத்ததும் அவர் எங்கள் இருவருமே கொன்றுவிடுவார். சோஃபியாவை பார்க்காமலே கூட அவளுடைய இதயம் அந்த அமைதியான நேரத்தில் படபடப்பதை அவரால் உணர முடிந்தது. ராபர்ட், இந்த ஆள் புனித கோப்பைக்கு தகுதியானவர் அல்ல. அதை அவர் கைகளில் கொடுத்து விடாதீர்கள். அதற்கு என்ன விலை கொடுத்தாலும் பரவாயில்லை.
லெங்டன் சில நிமிடங்களுக்கு முன்பே கல்லூரி பூங்காவை நோக்கியிருந்த ஜன்னலில் தனியாக நின்று கொண்டிருந்த போதே தன்னுடைய முடிவை எடுத்துவிட்டார். சோஃபியாவை பாதுகாத்திட, புனித கோப்பையை பாதுகாத்திட. லெங்டன் ஏறக்குறைய கத்தியே விட்டார். ஆனால் அது எப்படி என்று தெரியவில்லையே. அதீதத்தின் உச்சக்கட்ட தருணமானது அவர் இதற்கு முன்பு உணர்ந்ததை காட்டிலும் மிகுந்த தெளிவை கொண்டு வந்தன. உண்மை உன் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது ராபர்ட். அறிவொளி எங்கிருந்து வருகிறது என்று அவருக்கு எதுவும் தெரியாது. புனித கோப்பை உன்னை கேலி செய்யவில்லை. அது மதிப்புமிக்க ஆன்மாவிற்கு உத்தரவிட்டிருக்கிறது. இப்பொழுது ஒரு நோயாளியைப் போல் சில அடிகளுக்கு முன்னால் டீப்பிங்கின் முன் குனிந்த லெங்டன் தரையிலிருந்து ஒரு சில அங்குலங்களுக்குள்ளாக கிரிப்டெக்ஸை பிடித்து வைத்து கொண்டார். அப்படிதான் ராபர்ட், அதை கீழே வை என்று கிசுகிசுத்த டீப்பிங் துப்பாக்கியால் அவரை குறிவைத்தார். லெங்டனின் கண்கள் மேல் நோக்கி உயர்ந்தன. அதற்கிடையில் மைய மண்டபத்தின் வளைமுகுடு இருந்தது. பாதி குனிந்திருந்த லெங்டன் டீப்பிங்கின் துப்பாக்கியை உற்று நோக்கினார். அவரை நோக்கி நேராக குறிவைத்தார். மன்னிச்சிருங்க. நீர்மம் போன்ற அசைவில் லெங்டன் துள்ளி எழுந்தார். தன்னுடைய கையை வானத்தை நோக்கி சுழற்றி மேலே இருந்த முகட்டை நோக்கி கிரிப்டெக்ஸை விட்டெறிந்தார். தன்னுடைய விரல் துப்பாக்கியின் விசையை அழுத்தியது. டீப்பிங்கின் உணர்வுகளுக்குள் தெரியவில்லை. ஆனால் அந்த மெடுசா இடி முழுக்கத்துடன் வெடித்தது. குனிந்த நிலையில் இருந்த லெங்டன் இப்பொழுது நேராக நின்றிருந்தார். ஏறக்குறைய காற்றை துளைத்துச் சென்ற அந்த தோட்டா தரையில் லெங்டனின் கால்களுக்கு அருகாமையில் வெடித்தது. டீப்பிங்கின் பாதி மூளை இலக்கை சரியாக குறிவைக்க முயற்சி செய்து மூர்க்கத்தனத்துடன் துப்பாக்கியை வெடிக்க செய்தது. ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றொரு பாதி வளைமுகட்டை நோக்கி அவருடைய கண்களை இழுக்கச் சென்றது. கர்ச்சாவி! நேரம் உறைவதைப் போல் இருந்தது. கனவில் இருப்பதைப் போல மென் சலனத்தில் இயங்கிய டீப்பிங்கின் மொத்த உலகமும் காற்றில் சீறிப்பாய்ந்த கர்ச்சாவியாகவே இருந்தது. அது மிக உயரத்தில் எழும்பி வெற்றுவேலியில் ஒரு கணம் நின்று ஒவ்வொரு முனையும் மாறி மாறி தன்னுடைய பின்பக்கத்தால் தரையில் விழ வருவதை அவர் பார்த்தார். டீப்பிங்கின் எல்லா கனவுகளும் நம்பிக்கைகளும் தரையில் விழுந்துவிட்டன. அது தரையில் மோதவில்லை. நான் அதை பிடித்து விடுவேன். டீப்பிங்கின் உடல் உள்ளுணர்வின்படி எதிர்வினையற்றியது. துப்பாக்கியை கை நழுவவிட்ட அவர் தாமாகவே முன்னோக்கி விழுந்தார். தன்னுடைய மென்மையான கைகளால் அதை எட்டும்போது தன்னுடைய உடலுதவி பாகங்களை நழுவ விட்டார். தன்னுடைய கைகளையும் விரல்களையும் நீட்டி அந்தரத்திலே அந்த கர்ச்சாவியை பிடித்து விட்டார். வெற்றிகரமாக தான் கையில் பிடித்த கர்ச்சாவியுடன் கீழே விழுந்த டீப்பிங் தான் மிக வேகமாக கீழே விழுவதை உணர்ந்தார். தான் விழுவதை எதனால் தடுக்க முடியாத நிலையில் நீட்டியிருந்த கைதான் தரையிலே முதலில் மோதியது. கிரிப்டெக்ஸ் தரையில் விழுந்து நொறுங்கியது. உள்ளிருக்கும் கண்ணாடி உடையும் சத்தம் கேட்டது. ஒரு நொடி டீப்பிங் மூச்சு விடவில்லை. சில்லிட்டிருந்த அந்த தரையில் கை கால்களை நீட்டியபடி கிடந்த அவர் நீண்டிருந்த தன் கையின் நீளத்தை உற்று பார்த்தார். அந்த மார்பில் உருளை அவருடைய வெற்று கையில் இருந்தது. உள்ளே இருக்கும் கண்ணாடி அப்படியே இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். பிறகு வினிகர் இருந்த டேங்க் காற்றில் உடைந்தது. தன்னுடைய உள்ளங்கையில் இருந்த அதன் டயல்களில் குளிர்ச்சியான நீர்மம் நிரம்புவதை டீப்பிங் உணர்ந்தார். கடுமையான திகில் அவரை பிடித்து கொண்டது. கூடாது, அந்த வினிகர் இப்போது ஓடிக்கொண்டிருந்தது. அதனுள் பாப்பிரஸ் கரைந்து கொண்டிருப்பதை டீப்பிங் கற்பனை செய்து பார்த்தார். ராபர்ட், நீ ஒரு முட்டாள். அந்த ரகசியம் இப்பொழுது தொலைந்து போய்விட்டது. தான் காட்டுமிராண்டி விசும்புவதாக டீப்பிங் உணர்ந்தாள். புனித கோப்பை காணாமல் போய்விட்டது. எல்லாம் அழிந்துவிட்டது. லெங்டனின் செயல்களால் நம்பிக்கையின்மையில் அவரது உடல் நடுங்கியது. டீப்பிங் அந்த உருளையை அப்பால் கொண்டு செல்லதான் முயற்சித்தார். நிரந்தரமாக அழிந்து போகும் முன்னர் அந்த வரலாற்றை பிடித்துவிடலாம் என்றுதான் அவர் ஏங்கினார். அவர் அந்த கர்ச்சாவியின் முனைகளை இழுத்தபோது அவர் அதிர்ச்சியுடையும் வகையில் அந்த உருளை பிரிந்துவிட்டது. அவர் விசும்பியபடி உள்ளொடுங்கிக் கொண்டார். அது ஈரமான கண்ணாடியை தவிர வேறொன்றும் இல்லை. கரைந்து போன பாபிரஸ். உருண்டு சென்ற லெங்டனை பார்த்து அவருக்கு பின்னால் சோஃபியா நின்று கொண்டிருந்தால். துப்பாக்கியால் டீப்பிங்கை குறிவைத்திருந்தாள். அச்சமுற்று போன டீப்பிங் பின் திரும்பி கர்ச்சாவியை பார்த்தார். அந்த டயல்களில் இருந்த எழுத்துக்கள் தற்போக்கானவையாக இல்லை.
அவற்றில் 5 எழுத்து வார்த்தை காணப்பட்டது. ஆப்பிள். ஏவாள் எடுத்துக்கொண்ட கோலத்தின் ஒரு பகுதி என்றார் லெங்டன் அமைதியாக. கடவுளின் கோபத்திற்கு ஆளானது. முதல் பாவம். புனித பெண்மை வீழ்ச்சியுற்றதன் குறியீடு. அந்த உண்மை தன்னிடத்தில் மிக எளிமையாக வந்து விழுந்ததை டீப்பிங் உணர்ந்தார். நியூட்டனின் கல்லறையில் இருந்திருக்க வேண்டிய கோலம் சொர்க்கத்திலிருந்து விழுந்த ரோஜா நிற ஆப்பிள். நியூட்டனின் தலையில் விழுந்து தன்னுடைய வாழ்நாள் ஆராய்ச்சிக்கு வித்திட்ட அந்த ஆப்பிளை தவிர வேறெதுவும் இல்லை. அவள் உருவாக்கிய கனி, உள்ளே கனிந்திருக்கும் கருவறையுடன் கூடிய ரோஜா நிற கனி. ராபர்ட் என்ற டீப்பிங் அதிர்ச்சியில் திக்கினார். நீ அதை திறந்துவிட்டாய். அந்த மேப் எங்கே? கண்களை இமைக்காமல் லெங்டன் தன் மார்பு பக்கமிருந்து கோட்பையிலிருந்து அந்த சிக்கலான பாபிரஸ் காகிதத்தை கவனத்துடன் வெளியே எடுத்தார். டீப்பிங் கிடந்த ஒரு சில நொடிகள் தொலைவில் லெங்டன் அந்த சுருட் காகிதத்தை பிரித்து பார்த்தார். சற்றே நீண்ட நேரத்திற்கு பின்னர் தெரிந்து கொண்டதற்கான புன்னகை லெங்டனின் முகத்தில் இழையோடியது. அவருக்கு தெரிந்துவிட்டது. டீப்பிங்கின் இதயம் அதை தெரிந்து கொள்ள ஏங்கியது. அவருடைய வாழ்நாள் கனவு அவருடைய கண்ணுக்கு முன்னால் நிற்கிறது. என்னிடம் சொல் என்றார் டீப்பிங். தயவு செய்து சொல். கடவுளே, தயவு செய்து சொல்லிவிடுங்கள். இன்னும் தாமதமாகிவிடவில்லை. மைய மண்டபத்தை நோக்கி பலமான காலடி சத்தங்களின் ஓசை கேட்கத் தொடங்கிய போது லெங்டன் அந்த பாபிரஸ் காகிதத்தை சத்தமில்லாமல் மடித்து தன்னுடைய பாக்கெட்டினுள் வைத்து கொண்டார். வேண்டாம் என்று கத்தினார் டீப்பிங். வீணாக எழுந்து நிற்க முயற்சிக்காதே. கதவு உடைத்து திறக்கப்பட்ட போது ஓர் எருது விளையாட்டு மைதான வளையத்திற்குள் நுழைவதைப் போல் பெக்கே உள்ளே நுழைந்தார். அவருடைய தீவிரமான கண்கள் தன்னுடைய இலக்கை தேடின. அது உதவியற்ற நிலையில் தரையில் கிடந்த டீப்பிங். ஆசுவாசம் அடைந்தபடி மூச்சை விட்டு கொண்டே பெக்கே தன்னுடைய ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு சோஃபியாவை நோக்கி திரும்பினார். ஏஜென்ட் நெவ்யூ, நீங்களும் லெங்டனும் பாதுகாப்பாக இருப்பதை நினைத்து மகிழ்ச்சி. நான் அழைக்கும்போது நீங்கள் வரவேண்டும். பெக்கேவின் தலைமையில் நுழைந்த பிரிட்டிஷ் காவல்துறை தங்களுடைய சிறைவாசிக்கு கைவிலங்கிட்டனர். பெக்கேவை பார்த்தது சோஃபியாவுக்கே அதிர்ச்சியாக இருந்தது. எங்களை எப்படி கண்டுபிடித்தீர்கள்? பெக்கே டீப்பிங்கை சுட்டி காட்டினார். இந்த அபேக்குள் நுழையும் முன்னர் தன்னுடைய அடையாள அட்டையை காண்பித்து, இவர் தவறு செய்துவிட்டார். அவரை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கும் காவல்துறையின் தொலைக்காட்சி செய்தியை காவலர்கள் பார்த்துவிட்டனர். அது லெங்டனின் பையில் இருக்கிறது என்று டீப்பிங் பித்துப்பிடித்தவரை போல் கத்தினார். புனித கோப்பைக்கான வரைபடம். அவர்கள் டீப்பிங்கை பிடித்து வெளியே கொண்டு சென்ற போது தலையை திருப்பி அவர் கத்தினார். ராபர்ட், அது எங்கே மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல். டீப்பிங் கடந்து செல்கையில் அவருடைய கண்களை பார்த்து லெங்டன் சொன்னார். தகுதியானவர்களால் மட்டுமே கோப்பையை கண்டுபிடிக்க முடியும் லீ. நீங்கள் தானே அதை சொன்னீர்கள்?